நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நம்மோடு உறவாடுவதற்காக, நம்மோடு தங்குவதற்காக வந்திருக்கின்ற நற்கருணை நாதரை உற்று பார்ப்போம். இதோ என்னை அன்பு செய்வதற்காக, என்னோடு உறவாடுவதற்காக இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற நாட்கள் அனைத்தையும் என்னோடு சேர்ந்து வாழ இதோ கடவுள் நமக்காக வந்திருக்கின்றார். இதோ அந்த கடவுளை உற்று பாருங்கள். நம்முடைய வாழ்வை துறந்து வைப்போம். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்வில் பல கஷ்டங்கள், கவலைகள் இருக்கின்றது. இதற்கு முன்னதாக அருட்சகோதரி விளக்கிய அந்த மறைவுரையில் நாம் கேட்டோம், ஒருவேளை நாம் தெரியாமல் பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்வில் நான் பாவங்கள் செய்தேன். ஒருவேளை இப்போது தான் நான் புரிந்து கொள்கிறேன், அன்று நான் செய்த செயல் பாவம் என்று. ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே இயேசுவே, இதோ நான் செய்த பாவத்தின் காரணமாக என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் வேதனை அனுபவிக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ என்னை, என் குடும்பத்தையும் உமது இரக்கத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் குழந்தைகள் வழிதடுமாறி நடக்கிறார்கள். ஆண்டவரே, என்ன செய்வதென்று புரியாமல், தெரியாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் நான் செய்த பாவங்கள். ஆண்டவரே, இதோ நான் இப்போது நான் செய்த பாவங்கள் நினைத்து மனம் வருந்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு தாரும். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, என்னை உமது இரக்கத்தினால் நிரப்பும். இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உம்முடைய இரக்கத்தினால் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ என் வாழ்நாளில் நான் தெரியாமல் உமக்கு எதிராக பாவம் செய்தேன். ஆண்டவரே, இதோ நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை உமது இரக்கத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நீ மொழிந்தீரே. இதோ என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய மனதில் பல சுமைகள் இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் தீர்க்க முடியாத கவலைகள், கஷ்டங்கள், மனபாரங்கள் இருக்கின்றது. ஆண்டவரே, இதோ அந்த கவலையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மை தேடி வந்த எந்த ஒரு மனிதரையும் நீ கைவிட மாட்டீர் என்று. இதோ எனது குடும்பத்தின் பிரதிநிதியாக, என்னுடைய மகனின் பிரதிநிதியாக நான் உம்மிடம் வந்திருக்கின்றேன். மன்னிப்பு கேட்பதற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, பிரியமானவர்களே, இது இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலைக்காக நாம் நம்மை தயார் செய்யும் பொழுது உருக்கத்தோடு, நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ என்னையும் என் குடும்பத்தாரையும் உமது இரக்கத்தினால் நிரப்பியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உம்முடைய சந்நிதியில் நான் நிற்கும் பொழுது நான் செய்த பாவங்களை உற்று பார்க்காமல் உமது இரக்கத்தினால் என்னை குணமாக்கும். ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு நாம் இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையில் நாம் பக்தி எடுப்போம்.
இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வில் புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகிற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜெபத்தை ஒன்று சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். ஆவியால் கருவுற்று கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த முதல் ரகசியத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சன்னதியில் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். உமக்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சுயநலத்திற்காக பல பாவங்கள் செய்து நான் பாவத்தை மறைப்பதற்காக அதற்கு மேல் பாவங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னை பாரும். என்னை உமது இரக்கத்தினால் நிரப்பியருளும். ஆண்டவரே, பிரியமானவர்களே, இது வந்து 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னை உமது இரக்கத்தினால் நிரப்பியருளும் ஆண்டவரே என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு,
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரண்டாவது 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது மிக சிறப்பாக கருசிதைவு செய்த எல்லா நபர்களுக்காக நாம் மன்றாடுவோம். இன்றும் கருசிதைவு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் ஆண்டவருடைய சன்னதியில் ஒப்படைப்போம். குழந்தைகள் கடவுளின் அன்பளிப்பு என்று உணராமல் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ உமது இரக்கத்தினால் அவர்களை நிரப்பியருளும். இதோ அவர்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானத்திலிருந்து அவர்களை முற்றிலும் திரும்ப செய்தருளும். ஆண்டவரே, இதோ உம்முடைய அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு குடும்பமாக வாழ தேவையான ஆசிரியம் அருளையும் தந்திருளுமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது கருக்கலைப்புக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் மேல் கடவுளின் இரக்கம் இறங்கி வந்து அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவை மாற்றுமாறு நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய சன்னதியில் அனைவரும் எழுந்து நிற்போம். இது இந்த 3வது 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது குடிபோதைக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இது இந்த குடிபோதைக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் ஒருவேளை நமது குடும்பத்தில் ஆக இருக்கலாம், ஒருவேளை நமது கணவராக இருக்கலாம், நமது குடும்பத்தில் உள்ள நமது குழந்தைகளாக இருக்கலாம். இதோ அனைவரையும் ஆண்டவருடைய சன்னதியில் ஒப்படைப்போம். இதோ குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு நல்ல ஒரு குடும்ப ஒரு வாழ்க்கை வாழாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ அவர்களை உமது இரக்கத்தினால் கழுவி அந்த தீய பழக்கத்திலிருந்து முழுமையாக அவர்கள் விடுதலை பெற செய்யும். ஆண்டவரே, என்று நாம்
ஜெபித்து கொண்டு இந்த 10 மணியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 4வது 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற எல்லா தம்பதிகளுக்காக நாம் மன்றாடுவோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுக்கும் போது இறை இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் நிரப்பி இதோ அவர்கள் திருமண வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது அன்பளிப்பாகி அந்த குழந்தை வரத்தை தந்து அவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற எல்லா தம்பதிகளுக்காக நாம் மன்றாடுவோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 5வது 10 மணியில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காக நாம் மன்றாடுவோம். இதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் குழந்தைகள் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றாமல் தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்காக, எல்லா இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். அதே போன்று நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லா இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற எல்லாருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தந்து எங்களுடைய குடும்பத்தில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ வழி தவறி நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குழந்தைகளை நீர் உமது இரக்கத்தினால் நிரப்பி உம்முடைய பாதையில் பின்பற்றி வாழ தேவன் ஆசிரியையும் அருளையும் தந்தருளுமாறு நாம் மன்றாடுவோம். இந்த 10 மணியை நாம் ஜெபிக்கும் பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நம்முடைய இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் மன்றாடுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை பாடலாக பாடி நம்ம இரக்கப்படணும்.
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மே கருணை நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணியும். அதுவே அன்பும் இரக்கமாகும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். பல விதங்களில் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள், உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை மட்டும் உற்று பாருங்க. வேற யாரையும் பார்க்க வேண்டாம், அவரை மட்டும் பாருங்க. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தெய்வம் பேசுகின்ற தெய்வம், நம்மை பார்க்கிற தெய்வம், நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் எடுத்து மாற்றுகிற தெய்வம். அவரை மட்டும் பாருங்க. அநேகர் அப்படியே உள்ளம் உடைஞ்சி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய இதயத்தின் ஆழத்தை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். இந்த உடல் ஆவியா தங்குகின்ற ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளாய் எந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, உங்கள் உடலை ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அப்படி என்று சொன்னால் கண்களை மூடியவர்களாய் இரு கரங்களை விரித்து ஆண்டுட்டு உங்களுடைய உடலை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய உடலுக்காக முதல் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் 5 மாத்திரைகள் உங்களுக்கு தருவேன் என்று சொல்வேன். அதில் முதல்ல 1 கொரிந்தியர் 6:19 படி இந்த உடல் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய உடல் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக மாற்றி தாரும் ஐயா என்று சொல்லி கேளுங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. என்னுடைய இதய துடிப்பு உம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய இரத்த ஓட்டம் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். என் சுவாசம் உமக்கு ஆராதனையாய் கொண்டே இருக்கட்டும். என்னுடைய உடல் உள்ளுறுப்புகள் உமக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கட்டும். என் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உமது புகழ் பாடட்டும் ஐயா. பவுலடியார் சொல்வது போல இந்த உடலால் உமக்கு மகிமை சேர்க்க எனக்கு கிருபை தாரும். என் அன்பு தகப்பனே, நீங்க வேற ஆண்டவரை மட்டும் நன்றி சொல்லி போற்றிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களை தொடுவார். அப்பா, எங்களை அன்போடு நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, பல்வேறு நோய்களோடு பிணிகளோடு கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற மக்கள் மேல் மனம் இறங்குகிறவரே, இந்த பிள்ளைகளை பாரும் ஐயா. என் அன்பு தகப்பனே, காலையில கையளவு மாலையில கையளவு மாத்திரை போட்டாலும் இரவில் எனக்கு உறக்கமில்லையே என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா கருணை கண் கொண்டு நோக்கி பாரும் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, என்னுடைய மூட்டு வலியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் யாரும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா ராஜாதி ராஜனே, வயிற்று வலிகளில் இருந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்விட்டு துதிப்போமா? இரு கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி எல்லோரும் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம், துதிக்கிற போது எழுகிற நெருப்பு மகிமையை காணச் செய்யும் என்று சொன்ன தெய்வம். ஆமென் ஆண்டவரே. நெருப்பின் நடுவிலே போடப்பட்ட மூங்கிலை நெருப்பு சுடாமல் இருந்தது. ஓ ரமால் அதுகால் அது சந்தாராக்கே பெல பாபா ஓ ரிமால் அது சந்தினி பாபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
hallelujah, 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 hallelujah. hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Come Holy Spirit. Come Holy Spirit. Fill our hearts, fill our minds, fill our whole body. ஆவியான தெய்வமே, 2 கொரிந்தியர் 3:17. ஆவியான இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியான தெய்வமே, நன்றி, 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 நன்றி. hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கருப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு அம்மா பக்கத்துல ஆண்டவர் நின்னு praise the Lord. முன்னால உட்கார்ந்திருக்கிற உங்களையே ஆண்டவர் பக்கத்துல இருந்து சொல்றாரு, முழு விடுதலை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்றாரு. praise the Lord. விசுவாசித்தால் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. hallelujah, 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 amen. முதுகு வலி, அதுலயும் அந்த இடுப்பு கிட்ட ரொம்ப வலி, குனிய முடியாது அப்படின்னு சொல்லுகிற 4 நபர்களை ஆண்டவர் தொடுவதாக வாக்கு தருகிறார். ஆமென், ஹalleluya. யாரா இருந்தீங்கன்னு சொன்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட நன்றி சொல்லுங்க. அதாவது இடுப்பு வலி அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. 1 2 3 4 5 6. praise the Lord. praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விசுவசிங்க, விசுவசிங்க. ஓ ரப்தானி கரபலது சந்தினி கரபபபப. ஹalleluya, ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அதாவது கையில எல்லாம் ஒரு சில ஒயிட் பேட்ச் இருக்குது. நீங்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யாரா வந்திருக்கீங்களா? இந்த ஒயிட் வெள்ளை நம்புறீங்களா? நீங்க நம்புங்கம்மா. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், முழுமையான விடுதலையை தருவதாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சாட்சி சொல்வேன்னு சொல்லுங்க. praise the Lord, hallelujah. நன்றி, 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 நன்றி. கடன் பாரத்தோட இனிமே நம்ம வாழ முடியுமா, வாழவா அப்படி 2 மனசோட இங்க கடந்து வந்தீங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க ஆண்டவர் வழி தருவதாக வாக்கு தருகிறார். praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. அதுலயும் ஒருத்தர் 18 லட்சம்னு சொல்றாரு. எனக்கு தெரியல. 18 லட்சம் கடன் உள்ள ஒருத்தரை முழுமையான விடுதலை தருவதாக ஆண்டவர் வாக்கு தருகிறார். praise the Lord, hallelujah, அப்படி இருந்தீங்கன்னாக்க நன்றி சொல்லுங்க. praise the Lord, hallelujah, hallelujah. துதிப்போமா, துதிப்போமா. hallelujah, 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 hallelujah. மார்புல கட்டி இது கேன்சரா இருக்குமான்னு சொல்லி வர்றீங்க, நினைக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க சிலுவை போடுங்க, சிலுவை அடையாளத்தை வரையுங்க. ஆனா இங்கேயே அந்த கட்டி கரைஞ்சு போகிறதா காட்டுறாரு. அந்த கட்டி யாராவது அப்படி வந்திருந்தீங்கன்னா நம்பிக்கையோட நன்றி மட்டும் சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓரபாலது சந்தனந்தர பாபா பாபா. hallelujah, 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 hallelujah. அந்த இடது கை எனக்கு தூக்க முடியாது, ஒருவேளை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சந்தேகத்துல டாக்டர்கிட்ட போனேன். 2 பேர் இருக்கிறீங்க. யாராவது இருக்கீங்களா? praise the Lord. இடது கை தூக்க முடியாம இது எனக்கு இதயத்தை சம்பந்தப்பட்டதா இருக்குமா? 1 praise the Lord. 2 praise the Lord. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் முழுமையான விடுதலையை கட்டளையிடுவார். hallelujah, 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 hallelujah. ஓ ரபாலது சந்தனே கரபாபாபாபாபா. hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், 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 ஆமென். ஒரு தாய் இங்க கண்ணீரோட ஜெபிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய மகனும் மருமகளும் பிரிஞ்சு வாழ்றாங்களே, சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், இன்னும் சிறிது நாட்களில் உன் பிள்ளைகள் சேர்ந்து வாழ வழிவகுக்கிறேன் என்று சொன்னார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹalleluya, ஹalleluya. குழந்தை பேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற 3 பேருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவதாகவும், அடுத்த ஆண்டு இதே நாளில் இந்த இடத்தில் குழந்தையோடு வந்து நன்றி சொல்வாய் என்று சொல்கிறார். 3 நபர் இருந்தாக்க 3 பேருக்கா ஜெபிக்கிறோம். கை தூக்குங்க. praise the Lord. 1 2 3 4 5 பேர், 3 பேருக்கு வாக்களிக்கிறார். 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை எடுத்து படிக்க சொல்கிறார். அடுத்த ஆண்டு இதே நாளில் உன் கையில் குழந்தை இருக்கும். praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஓ ரப்தானி கரபலது சந்தன பாபா. hallelujah, hallelujah. அடிக்கடி வயிறு உப்புசமா இருக்கும்.
அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூண்டு வாங்கி நிறைய போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, பூண்டு மாத்திரை சாப்பிட்றீங்க. 2 பேரும் ஆண்டவர் காட்டுறாரு. நீங்கள் வயிற்றில் கை வச்சு 33 தடவை ஸ்லோ போட சொல்கிறாரு, அது நல்லாயிடுன்றார். அப்படி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவங்க யாராவது வந்திருக்கீங்களா? சொல்கிற புரியுதா? வாயு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்கம்மா, நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாதி ராஜா. ஓ ரப்தானி பலது சந்தன ரபபபபப. ஹalleluya 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 ஹalleluya. மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க. யாருமா? மூளை வளர்ச்சி அப்படி சரியா இல்லாத ஒரு குழந்தைக்காக யாரோ ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வேண்டுதல் கேட்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கையை தூக்கிறீங்க, கை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த ஆர்க்கை எடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. ஏன்னா ஆண்டவர் மாற்றி தர வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஆமென். ஆமென். நன்றி 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 அப்பா. ஓ ரபாலது சந்தினி கரபா பாபா பாபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். அடிக்கடி நரம்பு அப்படியே சுண்டி சுண்டி இழுக்கும் சில நேரத்துல, கையில காலில். யாரா வந்திருக்கீங்களா? வந்து ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என்னுடைய நரம்பு எல்லாத்துலேயும் நீ விடுதலை தருவதற்காக நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் குணப்படுத்துகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நன்றி நன்றி நன்றி. நிறைய பேருடைய உள்ளங்களுக்குள்ளாய் ஒரு குற்ற உணர்வு வந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய குழந்தையை வயிற்றிலே கலைத்து விட்டேனே, நான் ஒரு பாவியாயிற்றேன் என்று நீங்கள் அழுகிறீர்கள். நீங்கள் பரிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலவாழ்வு அளிப்பதாக வாக்கு தருகிறார். ஆமென். நிறைய பிள்ளைங்களுடைய கண்ணீரை பார்க்கிறேன். நிறைய பேர் கருக்கலைப்பு செய்திருக்கிறீங்க, இப்போ மனம் வருந்துறீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, திருப்பலி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு தருவார். அதில் திருமண தடை, அந்த கருக்கலைப்பு செய்ததுனால 2 பேர் திருமண தடையோடு இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் திருமணத்தை ஆண்டவர் நல்ல வரனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாதி ராஜனே. மூத்தவங்களை கனப்படுத்தாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றப்பழி உணர்வு வருது. அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க நல்ல பாவசிங்கத்தனம் செய்து மூத்தவங்களுக்கு நீங்க பணிவிடை செய்கிற போது அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவதாக தருகிறார். Hallelujah. 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 Jesus, thank you Lord. ஒரு 17 பேர் காட்டுறார் ஆண்டவர். உங்க வீட்டில் போய் உங்க வீட்டுக்காரவங்கள கேட்டுங்க, வேணாம் இங்கே இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. குருக்களுக்கு எதிராக தவறான வதந்திகளை பரப்பி இருக்கிறீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும். எந்த குருக்களோ அந்த குருக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறார். அப்படியானால்தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். சொல்ற புரிஞ்சுங்களா? எந்த குருக்களை பற்றி பேசுனீங்களோ அவதூறாக, யார்கிட்ட பேசியிருந்தாலும் சரி, அந்த குருவானவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை தேடி மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு நீங்க பரிகாரம் செய்தாக வேண்டும். ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த உள்ளங்கையில பெரும்பாலும் அரிக்கும், எரியும். அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? உள்ளங்கை, உள்ளங்கால், அப்படி யாராவது வந்திருக்கீங்களாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்லுங்க. அப்படியே முழுமையாக என்னை குணப்படுத்திற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை குணப்படுத்துறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹalleluya 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 ஹalleluya. ஒரு அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறீங்க, என் பிள்ளை வந்து இந்து பையனை லவ் பண்ணி அதிலே விழுந்துருவாளோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகளை என்னிடம் விட்டுவிடு, அந்த திருமணம் நடைபெறாது என்று சொல்லுகிறார். அந்த இந்து திருமணம் நடைபெறாது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை நம்புறீங்களா என்னன்னு தெரியாது, என்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா 2 காரியம் அப்படி வந்துச்சு. அதாவது அந்த 2 பேர் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து திருமணம் நடக்காது, நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நடக்காது. ஏன்னா நான் இருந்த இடத்துல 2 பேர் அப்படி வந்தாங்க, திருமணம் நடைபெறாதுன்னு சொன்னோம்.
அந்த பொண்ணு கேட்கல. 5 வருஷம் நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னாக்கா, கடைசியில் இல்லை மக்களே என்னை விட்டு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அவள் மனசு உடஞ்சி வந்து உட்காந்தா. அப்புறமா அந்த அப்பாவுக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரியலை. ஆனால் அது நடந்தது என்னன்னு சொன்னால், திரும்ப அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் உடனே இந்த பொண்ணுக்கு 3 மாதத்தில் திருமணம் நடந்தது. 6 மாதத்தில் அந்த பையன் செத்து போயிட்டான். முதல்ல லவ் பண்ணாலே அந்த பையன் இறந்து போனான். தயவுசெய்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா நடக்கும். சரியா மக்களே? நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். மாண்பு எறிவரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலேயே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்துணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் சென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் உரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே.